3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் கார்ஸ் இத வாங்கலாமா வேண்டாமா? இந்த 3 சிலிண்டர் என்ஜின்ஸ் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல் என்ஜின்ஸ் போலவே 10 வருஷம் லட்சக்கணக்கான கிலோமீட்டர்ஸ் ஓடுமா? உங்களோட டே டு டே லைஃப்க்கு இந்த மாதிரி ஒரு 3 சிலிண்டர் என்ஜின்ஸை நம்பி வாங்கலாமா? இந்த மாதிரி 3 சிலிண்டர் என்ஜின்ஸ் பத்தி உங்க மனசுல இருக்கிற எல்லா கேள்விகளுக்குமான விடைய தெளிவா கிளியரா இந்த வீடியோ மூலமா தெரிஞ்சுப்போம். இன்னைக்கு இந்தியன் மார்க்கெட்ல ஒரு காமன் மேன் பை பண்ற பிராண்ட்ஸ்ல இருக்கக்கூடிய 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ்னு பாக்குறப்போ இந்த டேபிள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் தான். மஹேந்திரா, டாடா மோட்டார்ஸ், ஹுண்டாய், கியா, மாருதி சுசுகி, ஸ்கோடா, ஃபோக்ஸ்வேகன், தென் ரெனால்ட் அண்ட் நிசான் இவங்க எல்லாருமே இப்போ இந்தியன் மார்க்கெட்ல கரண்ட்லி 3 சிலிண்டர் பெட்ரோல் என்ஜின்ஸ் கொண்ட மேஜர் பிளேயர்ஸா இருக்காங்க. இதுல இருக்கிற என்ஜின் சாலிடான ஒரு பவர் அண்ட் டார்க் கொடுத்து எமிஷன் நார்ம்ஸை பேக்கேஜ் பண்ணி டாக்ஸ் லேப் பெனிஃபிட்ஸை கொடுத்து வந்தாலும் will it be reliable கேட்டா கண்டிப்பா இதுல இருக்கக்கூடிய ஹிடன் காஸ்ட் அண்ட் காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி நாளைக்கு உங்களோட நிம்மதியை பறிக்க ரொம்பவே வாய்ப்புகள் ஜாஸ்தி. ரியல் காஸ்ட் ஆஃப் ஓனிங் டர்போ பெட்ரோல் என்ஜின் அப்படின்றது நீங்க காரை வாங்கிட்டு ஷோரூமை விட்டு வெளியே வந்தப்பறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற யாராச்சும் டர்போ பெட்ரோல் வாங்குற ஐடியால இருந்தீங்கன்னா இதற்கு அப்புறம் வரக்கூடிய விஷயங்களை தெளிவா கவனிங்க. ஒரு ஸ்மாலர் கெப்பாசிட்டி 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ்ல காமனா வர கோர் மெக்கானிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் இங்க லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கோம். டர்போ ஸ்பூலிங் ஆகறதுக்கு முன்னாடி வர டர்போ லாக், நீங்க நெக் டு நெக் ஒரு சிட்டி டிரைவுக்கு தான் அந்த காரை பயன்படுத்த போறீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவா இருக்க போகுது. இந்த டர்போ பெட்ரோல்னா என்ன அப்படின்னு நீங்க கேக்குறப்போ உங்க கார்ல நடக்கக்கூடிய கம்பஷனை இன்னும் பெட்டரா பவர் அண்ட் எஃபிஷியன்சியோட நடத்த எக்ஸாஸ்ட் கேஸ் ரீசர்குலேஷன் மெத்தடாலஜியை பயன்படுத்தி அதிகம் ஏர் உள்ள போறப்போ கம்பஷன் இன்னும் பெட்டரா நடப்பதால தான் டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ்னால பவர் அண்ட் டார்க் மாசிவா கொடுக்க முடியுது. நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா நெக் டு நெக் சிட்டி டிரைவ் அப்போ உங்களுக்கு டர்போ ஸ்பூலிங் அப்படின்ற விஷயமே இந்த டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ்ல நடக்காது. ஏன்னா லோவர் ஆர்பிஎம்ஸ்ல தான் நம்ம டிராவல் பண்ணிட்டு இருப்போம். அப்போ உங்க வண்டியோட மொத்த லோடும் அந்த 1 to 1.2 லிட்டர் கியூபிக் கெபாசிட்டி கொண்ட என்ஜின் மேல இறங்குறப்போ என்ஜினோட ஸ்ட்ரெஸ் அதிகமாகிரும். விச் இன் டர்ன் ரியல் டைம்ல அந்த என்ஜினோட லைஃப் ஸ்பேனை அது ரொம்பவே குறைச்சு கொடுக்குது. இந்த என்ஜின்ஸ்லாம் ரொம்பவே ஃபியூவல் சென்சிட்டிவ்ங்க. அப்போ புவர் குவாலிட்டி ஃபியூவல் நீங்க போட்டுட்டீங்கன்னா என்ஜின்லாம் கடன்னு இடிச்சு நிக்கிறது, அதுக்கப்புறம் மிஸ்ஃபயரிங் ஆகிற விஷயம் எல்லாம் நடக்கும். இது கூடவே புவர் குவாலிட்டி ஃபியூவல்னு சிஸ்டம் டிடெக்ட் பண்ணுச்சுன்னா ரெஸ்ட்ரிக்டட் மோட்குள்ள போய் பவர் டெலிவரியை லிமிட்டடா கொடுக்க ஆரம்பிச்சிரும். ஸ்கோடா அண்ட் ஃபோக்ஸ்வேகன்ல நிறைய இபிசி ஃபெயிலியர் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதற்கு பிரதான காரணம் இந்த புவர் குவாலிட்டி ஃபியூவல் போடுறது தான். இன்னொன்னு இங்க மெயின்டெனன்ஸ் காஸ்ட் 30 to 50% உங்களுக்கு நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் என்ஜின் விட ஜாஸ்தியா இருக்கு. தென் இந்த சிஸ்டம்ல மெயினா இருக்கிற டர்போ ஆக்சுவேட்டர் தென் கேசோலின் பார்ட்டிகல் ஃபில்டர்ல எல்லாம் ஃபெயிலியர் நடந்துச்சுன்னா உங்களுக்கு அதிக அளவுல செலவை வச்சு விட்டுருங்க. இந்த டர்போ ஆக்சுவேட்டர்னா என்னன்னு உங்க மனசுல கேள்வி வரலாம். அதையும் தெரிஞ்சுப்போம். இத வேஸ்ட் கேட் ஆக்சுவேட்டர் அப்படின்னு குறிப்பிடுவாங்க. உங்க கார்ல இருக்கிற டர்போ எந்த அளவுக்கு ஏர் பூஸ்ட் கொடுக்கணும் அப்படின்றத கண்ட்ரோல் பண்ற சிஸ்டம் தான் இந்த டர்போ ஆக்சுவேட்டர். இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா டர்போ சரிவர கிடைக்காது. அப்போ ஹெவியான ஒரு பவர் லாக நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. தென் டீசல் பார்ட்டிகுலர் ஃபில்டர் மாதிரி பெட்ரோல் கார்ஸ்க்கு கேசோலின் பார்ட்டிகுலர் ஃபில்டர்னு ஒன்னு இருக்கு. இது மஹிந்திராவோட டிஜிடிஐ, மாருதி சுசுகியோட பூஸ்ட் ஜெட் தென் ஃபோக்ஸ்வேகன் டிஎஸ்ஐ யூனிட்ஸ்ல இருக்கு. மீதம் பிராண்ட்ஸ்ல கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் மட்டும் தான். ஜிபிஎஃப் அப்படின்ற விஷயம் கிடையாது. ஜிபிஎஃப் ஃபில்டர் பொறுத்த வரைக்கும் உங்க காரோட கம்பஷன் ப்ராசஸ்ல இருந்து வெளிவர கார்பன் சூட் பார்ட்டிகல்ஸ் ட்ராப் பண்ணி அதுக்குள்ள வச்சு கார் ரன்னிங்ல அந்த ஜிபிஎஃப் ஒரு டெம்பரேச்சர் அட்டைன் ஆன பிறகு அதை கம்ப்ளீட்டா பர்ன் பண்ணி வெளியே எக்ஸாஸ்ட் மூலமா அட்மாஸ்பியருக்கு கொடுத்துரும். சப்போஸ் நீங்க ரொம்ப ஸ்லோவான லோவர் ஆர்பிஎம்ல 1000 to 1600 மெயின்டைன் பண்ணி தான் டிராவல் பண்றீங்க. அப்படி இல்லாட்டா உங்களுக்கு நெக் டு நெக் சிட்டி டிரைவ் இருக்குது. அதுவும் இல்லாட்டா ஒரு பேட் ஃபியூவலை பயன்படுத்திட்டீங்கன்னா ஜிபிஎஃப்ல வார்னிங் அப்படின்றது வந்துரும். நீங்க ரீஜெனரேஷன் ப்ராசஸ் செய்ய முடியும். பட் அது செஞ்சும் ரிசால்வ் ஆகாட்டா ஜிபிஎஃப் ஃபில்டரோட ஃபெயிலியர் நடந்திருக்குன்னு அர்த்தம். அதுக்கு 50,000 இருந்து 80,000 வரைக்கும் செலவு வைக்க வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஜிபிஎஃப் இருக்கிற டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸை நெக் டு நெக் சிட்டி டிரைவுக்காக தயவு செஞ்சு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. தென் நீங்க மைலேஜ்க்காக ரொம்பவே லோவர் ஆர்பிஎம்ஸ் மெயின்டைன் பண்ற ஆளா இருந்தா வீக்லி ஒன்ஸ் அந்த வண்டியை எடுத்து ஒரு 10 to 15 கிலோமீட்டர்ஸ் ஹையர் ஆர்பிஎம்ல ரேட் பண்ணி ஓட்டிருங்க. சோ இப்படி பண்றப்போ ஜிபிஎஃப் ஃபில்டர் கிளாக் ஆகுவதை தவிர்க்க முடியும். சரி, இப்போ ரியல் டைம்ல இந்த 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் என்ஜின்ஸ்ல என்னெல்லாம் பிரச்சனைகள் இருக்கு, கஸ்டமர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்றத தெளிவா பார்க்கலாம். டாடா நெக்ஸானோட 1.2 லிட்டர் அந்த ரெவட்ரான் டர்போ பெட்ரோல் என்ஜின்ல நான் ஆல்ரெடி சொன்னேன்லங்க அந்த டர்போ ஆக்சுவேட்டர் ஃபெயிலியர் அது வந்து 40k 50k கிலோமீட்டர்ஸ் ஓடின வண்டியில நடந்திருப்பதாகவும் அதே மாதிரி வைப்ரேஷன்ஸ் அதிகமா ஃபெல்ட் ஆகுவதாகவும் நிறைய யூசர்ஸ் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இதுவே ஹிண்டே அண்ட் கியா பயன்படுத்துற 1 லிட்டர் ஜிடிஏ என்ஜின் பேசணும்னா டர்போ கூலன்ட் பைப் லீக்கேஜ் இஷ்யூ தென் கிளட்ச் அதிகம் தேய்மானம் இருப்பதா நிறைய யூசர் சொல்லியிருக்காங்க. 35,000 to 40,000 கிலோமீட்டர்லயே கிளட்சை ரீப்ளேஸ் பண்ணிருப்பதா
தகவல் தெரிய வந்திருக்கு. மஹேந்திராவோட டிஜிடியை பொறுத்து பார்க்கறப்போ டர்போ பூஸ்ட் ரொம்ப அக்ரெசிவா இருப்பதாகவும் ECU சாஃப்ட்வேர்ஸ்ல சின்ன சின்ன பக்ஸ் இருப்பதாகவும் யூசர்ஸ் சொல்லியிருக்காங்க. பட் நல்ல விஷயம் என்னன்னா அந்த TCMPFE யூனிட்ஸ்ல பெரிதா கம்ப்ளைண்ட்ஸ் எதுவும் யூசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணல. ஸ்கோடா அண்ட் Volkswagen பொறுத்து சொல்லவே வேணாம், அவங்களோட எலக்ட்ரானிக் பவர் கண்ட்ரோல் யூனிட் ஃபெயிலியர் EPC ஃபெயிலியர் தான் மிகப்பெரிய தலைவலியா கஸ்டமர்ஸ்க்கு இருக்கு. புவர் குவாலிட்டி ஃபியூவல் நீங்க போட்டுட்டீங்கன்னா காலி. ஃபியூவல் பம்ப்ல ஆரம்பிச்சு மிஸ் ஃபயரிங் ஸ்பார்க் பிளக் வரைக்கும் பிரச்சனைகள் போகும். இது கூடவே அந்த GPF பிரச்சனை இங்கேயும் இருக்கு. நிசான் அண்ட் ரெனால்ட்டோட 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் பத்தி பேசலாம்னு வரப்ப இன்கன்சிஸ்டன்டான அந்த டர்போ பூஸ்ட், அதுக்கப்புறம் இனிஷியலா இருக்கக்கூடிய அந்த டர்போ லாக், இது மட்டும் தான் கம்ப்ளைண்ட்ஸா சொல்லியிருக்காங்க. மெய்தம் வேற எந்த விதமான கம்ப்ளைண்ட்ஸும் இந்த பர்டிகுலர் இன்ஜின்ஸ் மேல ரிசீவ் ஆகல. ஒரு சின்ன விஷயம், அதுல வர CVT டிரான்ஸ்மிஷன் நிறைய பேருக்கு பிரச்சனைகள் கொடுத்திருக்கு. அத வாரண்டில நிசான் அண்ட் ரெனால்ட் பிராண்ட் ரீப்ளேஸும் செஞ்சு கொடுத்திருக்காங்க. சோ இந்த டேபிள் பார்க்கறப்போ ரிலையபிலிட்டி ஃபேக்டர்ல நிசான் அண்ட் ரெனால்ட்டோட 1 லிட்டர் யூனிட் தான் ஃபர்ஸ்ட்ல இருக்கு. அதன் பின் மாருதி சுசுகியோட பூஸ்ட் ஜெட் 1 லிட்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின், அதற்கும் பிறகு மஹிந்திராவோட அந்த TCMPFE இன்ஜின்ங்க. சரி, நிறைய இந்த டர்போ பெட்ரோல்ல வர பிரச்சனைகளை பத்தி பேசிட்டோம். பட் இதோட ஆக்சுவல் ரிப்பேரிங் காஸ்ட் என்னவா இருக்கும்? வாங்க புரிதல் எடுத்துக்கொள்ளலாம். டர்போ பெட்ரோல் இன்ஜின்ல இருக்கக்கூடிய டர்போ சார்ஜர்ல பிரச்சனைனா 65,000 இருந்து 1,20,000 ரூபாய் வரைக்கும் செலவை வச்சு விட்டுரும். இதுவே டர்போ ஆக்சுவேட்டர்ல பிரச்சனை நடந்துச்சுன்னா 12,000 to 25,000 செலவு வைக்குது. இதுவே GPFல எல்லாம் பிரச்சனைனா உங்களுக்கு 50,000 to 80,000 வரைக்கும் செலவுகளை வச்சிருது. இக்னிஷன் காயில்ல பிரச்சனை அப்படின்றப்ப 3,000 to 8,000 ரூபாய் செலவாகும். இதுவே CVT, DSG, கியர் பாக்ஸ் ரிப்பேர்ஸ்னு வந்தா 1.2 lakhs வரைக்கும் செலவை நம்ம தலையில கட்டிடும். டர்போ கூட ஆட்டோமேட்டிக் எடுக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு மஹிந்திரா அண்ட் மாருதியில கிடைக்கிற அந்த 6 ஸ்பீட் ஏசியன் சோர்ஸ்ட் டார்க் கன்வெர்ட்டரோட எடுங்க. ஏன்னா அதுதான் லாங் டர்ம் ரிலையபிளா இருக்கும். DSG, CVT இது எல்லாமே அதற்கு பிறகுதான். இதெல்லாம் போக இன்டர்கூலர் பைப்ஸ்ல செலவுகள் வைக்கலாம். அது வந்து ஒரு 6,500 இருந்து 15,000 வரைக்கும் செலவுகள் இருக்கும். சோ இதுதான் மேஜரா டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் போறப்ப ரிப்பேரிங் காஸ்டா இருக்கு. இந்த மாதிரி செலவுகள் எதுவுமே நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸ்ல வைக்காது. காரணம் என்னன்னா இங்க குறிப்பிடப்பட்ட காம்பனன்ட்ஸ் எதுவுமே இந்த நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின்ஸ்ல கிடையாது. இப்போ இந்த கம்பேரிசன் டேபிள்ல தெளிவா பாருங்க. நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் இன்ஜின் வெர்சஸ் டர்போ இன்ஜின்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெளிவா ஒரு புரிதல் கிடைக்கும். சோ ரியல் வேர்ல்ட் டேட்டா எடுத்து பார்க்கறப்போ 1 to 1.5 lakh கிலோமீட்டர்ஸ் அப்படின்றது இந்த 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ் கேரண்டியா ரன் ஆகும். அதுவே நீங்க நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் போறப்போ 3 to 4 lakh கிலோமீட்டர்ஸ் கேரண்டிட் ரன் இருக்கு. இங்க நாம பேசுறது எல்லாமே 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸை பொறுத்து தாங்க. 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பத்தி கிடையாது. 3 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் உங்களுக்கு கிட்டத்தட்ட 4 சிலிண்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் அளவுக்கு ரிலையபிளா இருக்கும். ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கோங்க. 3 சிலிண்டர் என்ஜின் அப்படின்றதுனால அதோட ரிலையபிலிட்டி பாதிக்கப்படல. அதுல வரக்கூடிய காம்ப்ளெக்ஸ் டர்போ காம்பனன்ட்ஸ்னால தான் ரிலையபிலிட்டி அப்படின்றது क्वेश्चन மார்க் ஆகுது. சோ இப்படி இருக்கிறப்போ பிராண்ட்ஸ் ஏன் இந்த 1 லிட்டர் 1.2 லிட்டர் 3 சிலிண்டர் டர்போ பெட்ரோல் இன்ஜின்ஸ்குள்ள போறாங்கன்னு கேட்டீங்கன்னா, முதல் விஷயம் டாக்ஸ்ங்க. இங்க 1.5 லிட்டர் இன்ஜின் போறப்போ 50% டாக்ஸ் அட்ராக்ட் செய்து. இதுவே 1.2 லிட்டர் 1 லிட்டர் இன்ஜின்ஸ்னு போறீங்கன்னா வெறும் 29% தான் டாக்ஸ்ங்க. ஸோ அந்த டாக்ஸ் ஸ்லாப் பெனிஃபிட்ஸ் அட்டைன் பண்ண தான் பிராண்ட்ஸ் இதுக்குள்ள போறாங்க. இன்னொன்று, இந்த 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ்க்கு அடுத்து போவதற்கான காரணம் 3 சிலிண்டர்ஸ் கொஞ்சம் ஃபியூல் எஃபிஷியன்சி பெட்டரா இருக்கும். அதே சமயம் அதை பில்ட் பண்ற காஸ்ட்டும் குறைவு, வெயிட்டும் குறைவு. விச்சின்ட்டு நமக்கு அது பெட்டரான ஒரு எமிஷன் நார்ம்ஸ்க்கு எடுத்து கொடுக்கும். அதுல டர்போஸ் ஃபிக்ஸ் பண்றப்போ பவரும் ஆட் ஆகுது. ஸோ இதுதான் 3 சிலிண்டர் இன்ஜின்ஸ் பொறுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள். ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறேங்க. யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா கமெண்ட்ல யூஸ்ஃபுல்னு மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இன்னொரு வீடியோல பெட்டரான இன்ஃபர்மேஷனோட சந்திக்கலாம். அது வரைக்கும் எப்பவுமே சொல்றதுதான், ரோட்ல போய் வரப்ப உங்களை நம்பி இப்படி ஒரு குடும்பம் இருக்கோ, அதே மாதிரி ரோட்ல போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்கு. அதை சதைச்சிட வேணாம். பத்திரமா போய் பத்திரமா வாங்க. டாடா, டேக் கேர், பபாய்.